அனைவருக்கும் வணக்கங்க. முக்கியமா அண்ணே வணக்கங்கண்ணே. அப்புறம் பயங்கரமான பேச்சுல ஒரு மாநாட்டிலும் ஸ்கிரிப்ட மறக்காம பேசுறீங்களே. ஆனா ஸ்கிரிப்ட்ல இருக்கிறபடி நடந்தாதான் அது ரியாலிட்டிக்கு ஒத்து வரும்னு உங்களுடைய ரீல் வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி தரலையாண்ணே. அது ரீலாவே பேசி பேசி ரியலா வாழும் போது ரொம்ப வலிக்குது இல்ல? அப்படிதான் இருக்கும். சும்மா பாடத்துல பேசுற மாதிரி டைலாக், பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு. என்னென்ன ஆச்சு உங்க பனையூர் வீட்டு ஆபீஸ் வாசல் முன்னாடி என்ன நடக்குது? நீங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க மிஸ்டர் நடிகர் விஜய் அவர்களே. இல்ல எனக்கு புரியல. நீங்க ஒரு நிர்வாகிகளை போடுறீங்க, அது உங்க கட்சி பிரச்சனை, என்னமோ பண்ணுங்க, அது உங்க இஷ்டம். அது கட்சியா இல்ல வெறும் காட்சியான்னு எங்களுக்கு தெரியல, அது வேற விஷயம். ஆனா நிர்வாகிகளை போடுறது மாத்துறது உங்களோட பஞ்சாயத்து தான். ஆனா ஒரு பொது வெளியில ஒரு பெண் நிர்வாகி உட்கார்ந்து போராட்டம் பண்ணும்போது அது என்னன்னு கூட கேட்க முடியாம, சரி நீங்க எப்ப போல உள்ள படுத்து தூங்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கூட பிரச்சனை இருந்திருக்காதுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, உங்க கார்ல வரீங்க, அந்த பெண் நிர்வாகி அஜிதா அவங்க தானே தூத்துக்குடியில இருந்தா, வந்து தடுத்து நிறுத்துறாங்க. உங்களால நிறுத்தி இல்ல ஒரு மனிதான அடிப்படையில பார்த்தா ஒரு நிமிஷம் நீங்க மட்டும் உள்ள வாங்கமான்னு சொல்லி அவர்கிட்ட பேசியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் நிறுத்தி தள்ளுங்க அப்படின்னு சொல்லி காரை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிருக்கணும். சும்மா விட்டு ஏத்துற மாதிரி ஏத்திட்டு போறீங்க. என்ன நீங்க இந்த பெரிய நடிகர் அப்படிங்கிற ஒரு தனாவட்டா இல்ல அது சாதாரண ஒரு பெண் நிர்வாகி தானே அப்படிங்கிற ஒரு ஏளனமா? நீங்க எல்லாம் பெண் பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தகுதி இருக்கா நான் கேக்குறேன். இதே ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆபீஸ்லயோ இல்ல சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு பகுதி செயலாளர் ஒரு மாதிரி பேசியிருந்தா கூட அது எவ்வளவு பெரிய விஷயமா மாத்திருப்பீங்க. ஏன்பா இதெல்லாம் அந்த ரசிகர் கூட்டம் அதான் மெயினா உங்க கட்சிக்காரங்க இல்ல தொண்டர்கள், அது என்ன தற்குறி அப்படி சொல்லக்கூடாது, ஆச்சரியக்குரியா அவங்க எல்லாம் அபாயக்குரியா மாறிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன என்ன பண்றீங்க? ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம் அதை கூட்டு உட்கார வச்சு உங்க கட்சியில பேசக்கூட முடியலையே. அப்ப இதுதான் நீங்க எல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டை நாளைக்கு காப்பாத்திர போறேன், நான் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுத்துட போறேன். இதுல ஒரு சில வீடியோ எல்லாம் நான் பார்த்த ஒரு பெண் அந்த தூத்துக்குடி சேர்ந்த ஒரு சில பெண் நிர்வாகிகள் சுயந்து நின்று எங்க தளபதி விஜய் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்றீங்கம்மா. இப்போ தலைவரோட காரை நிப்பாட்டி அவரை வந்து அது வந்து உதாசீனப்படுத்தின மாதிரி இருக்கு எங்க கழகத்தை. அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு கழகத்தோட சார்பில் வந்து வன்மையா கண்டிக்கிறோம். அவர்களை வந்து ஏமா நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையாமா? எனக்கு அது புரியல எனக்கு. அதாவது ஒரு பெண்களுக்கான மரியாதை எப்படி வந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு பெரியார் அவர்களுடைய நினைவு தினம். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒவ்வொரு பெண்ணும் வீட்டு வாசல் விட்டு வெளியே வரணும், நீங்க எல்லாம் படிக்கணும், பட்டம் வாங்கணும், உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கணும், நீங்க போய் பெரிய அதிகாரத்துல உட்காரணும். அதை தாண்டி நீங்க அடிமையே கிடையாது, ஆண்களுக்கு நிகரானவர்கள், அவங்களுக்கு நிகரான ஆளுமை கிடைக்கணும்னு சொல்லி 1927 இருந்தே அவர் மாநாடு நடத்தி பேசியிருக்கிறாரு. அதையே வழி வழியா பாதுகாத்து இன்ன வரைக்கும் பெண்களினுடைய தரத்தை உயர்த்தி இன்னைக்கு பெண்களினுடைய வளர்ச்சியில முதன்மை மாநிலமா தமிழ்நாடு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட இயக்கங்கள். இதையெல்லாம் எதிர்த்து அந்த பொண்ணு பேசுது, எங்களுக்கு வந்து இங்க வந்து எங்களுடைய தளபதி நிறைய எங்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கு, வேற எந்த கட்சியிலையும் இல்லாத அளவுக்கு இங்க உரிமையை கொடுத்திருக்கேன். என்ன உரிமையை கொடுத்திருக்காங்க? கார்ல விட்டு ஏத்தறதுதான் உங்களோட உரிமையா? எங்க நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? வேற எந்த கட்சியில கொடுக்காததுன்னா உங்களுக்கு தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தகைய உரிமைகளை பெண்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு 50க்கு 50 கிட்டத்தட்ட 11 மேயர், 68 சேர்மன், 245க்கு மேல இன்னைக்கு பிரசிடென்ட்கள் இங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? பெண்கள் உள்ளாட்சி துறையில 50க்கு 50 கொடுத்தவர் தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதெல்லாம் மறந்துடக்கூடாது. சும்மா டைலாக் பேசக்கூடாது, பேசின விஷயத்த செயல்படுத்த முடியுமான்னு பாக்கணும். அதுவும் அந்த அதுக்கு மேல பெண்களுக்கு எந்த விதத்திலும் இல்லாத உரிமையை கொடுத்திருக்கேன்னு அந்த பொண்ணெல்லாம் பேசுதே. ஏமா விக்கிரவாண்டி தேர்தல்ல இஸ்லாமிய பெண் ஒருத்தங்களை தானே துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தீங்க. அந்த பொண்ணை இப்ப எந்த மாநாட்டிலையும் காணுமேமா. இப்ப அந்த பதவி வேற நீங்க நிர்மல் குமாருக்கு கொடுத்திருக்கீங்களோ ஆதவ் அர்ஜுனாக்கோ யாருக்கோ மாத்தி கொடுத்துட்டீங்களாமே. அப்படிதானே எல்லா பக்கம் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க கட்சியில நிர்வாகி
நிர்வாகிகளே யாருன்னு தெரியல. சும்மா ஒரு பில்டப் கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம், ஒரு ஸ்கிரிப்ட், அதை படிக்கணும், அதுக்கு ஒரு தலைவர், அவருக்கு நடிகரா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாராம், அப்படிதான் இப்படிதான் பில்டப் கொடுத்து பேசியே நாட்டை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு மேல இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் விஜயனுடைய தொண்டர்கள், ரசிகர்கள்னு சொல்றீங்களே, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட அடிமட்டத்துல, நம்மளுடைய சுயமரியாதையில, நம்மளுடைய ஒரு மனிதரா கூட நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. உண்மைக்குமே அந்த அஜிதாங்கிற அந்த பெண்ணை அவங்க கூட உட்கார்ந்துட்டு இருந்த அந்த சக தோழர்கள், அந்த ஆண் நிர்வாகிகள், அவங்க எல்லாம் பார்க்கும்போது உண்மையா வருத்தமா தான் இருக்கு. என்னன்னா ஒரு என்ன சொல்றது, எட்டி வந்து என்ன பிரச்சனைன்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு ஒரு தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா? ஒரு நாள் ஃபுல்லா அந்த அம்மா போராடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இவங்க எவ்வளவு ஒரு மோசமான அரசியலை செய்ய காத்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல என்ன சார் சொல்றீங்க, திமுக தீய சக்தியா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு இந்த ஒன்றிய அரசு, இந்த மோடி கவர்மெண்ட் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் மீறி இன்னைக்கு 16% பெற்று முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இருக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னா அதை நீங்க தீய சக்தின்னு சொல்வீங்க. இன்னைக்கு படிப்புல இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிச்சு மேல வந்தா டிராப் அவுட்ஸ் அதிகமா இருக்குன்னு பொய்யான தகவலை பேசி நீங்க வந்து அது தீய சக்தின்னு சொல்வீங்க. அதை தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பான நாடு, பெண்களுக்கான ஒரு சுய மரியாதையும் சுயசார்பு கொண்ட ஒரு மாநிலமா தமிழ்நாடு இன்னைக்கு விளங்கிட்டு இருக்குன்னா இதையெல்லாம் பார்த்து நீங்க மோசம்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன சார் பண்றது? உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறவரு கரெக்டாவே எழுதி கொடுக்கறது இல்ல, அதுதான் பிரச்சனை. ஏன்னா உங்களால நம்ம எடப்பாடியார் மாதிரி டிவியை பார்த்து கூட எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஸ்கிரிப்ட படிச்சு பார்த்துனாச்சும் ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் சரியான ஆள் போடலன்னு நினைக்கிறேன். திமுக தீய சக்தி இல்ல, திமுக மக்கள் சக்தி. அது 2026 தேர்தல்ல ரொம்ப நல்லா தெரியும். ஆனா உங்களுடைய கொட்டு, அந்த சாயம் இருக்கு பாத்தீங்களா, காவி சாயத்தினுடைய ஒரு மேற்போக்குல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க பேசுறீங்க, உங்களுடைய பேச்சு, அரசியல் எல்லாம் இருக்கு. அப்படிங்கறது இன்னைக்கு மக்களுக்கு பரிவட்டமா தெரிஞ்சுட்டே இருக்கு. ஏன்னா ஒன்றிய அரசு இருக்கு பாத்தீங்களா, மேல இருக்கு பிஜேபி அரசு, அதுதான் பெண்களை மதிக்கவே மதிக்காது. பெண்களுக்கான என்ன அநீதி நடந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம அப்படியே அமைதி காத்துட்டு பொறுமையா இருந்து பாத்துட்டே இருப்பாங்க. நடந்தா நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு அதிகார தோரணையில, ஒரு மெத்தனமான ஒரு தோரணையில இன்னைக்கு பெண் நிர்வாகி அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு என்ன பிரச்சனை, உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை நீங்க பேசி முடிக்காம அவங்கள அசிங்கப்படுத்தினது, அவங்க முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருந்தா கூட, உங்க கேட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தா கூட நாங்க இவ்வளவு கேள்வி கேட்டிருக்க மாட்டோம். ஆனா ஒரு காரு வருது, அவங்க மேல ஏத்துற மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுன்னு கூடி பாக்கிறத விட்டு ஒரு மனுஷங்க அப்படின்னு கூடி பார்க்காம காரை அடிச்சு தூக்கி போட்டு போற மாதிரி நீங்க பண்றது, இது ஒரு நல்ல கட்சிக்கான ஒரு செயல்பாடா எங்களுக்கு தெரியல. மிகவும் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நீங்க மத்ததெல்லாம் பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு, அந்த பில்டப் கொடுக்கறதுல நிறுத்திட்டு, முதல் கட்சியினுடைய கட்டமைப்பு சரியா இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் ஆட்சி அமைக்கிறேன், வந்தா நான் முதல்வர் ஆகிறேன்னு இந்த பில்டப் எல்லாம் கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் கொஞ்சம் பார்த்து இருக்குமா, தாவேக்கால அவங்க எல்லாம் மரியாதை கொடுக்கற மாதிரி இல்ல, சும்மா பந்தாவா பேசலாம். நீங்க பந்தாவா பேசுறதுக்கு உங்களுக்கான உரிமையை கொடுத்ததே திராவிட இயக்கங்கள்னு மறந்துடாதீங்க.